பேபி அண்ட் பேபி தமிழ் படங்க நேற்று ரிலீஸ் ஆயிருக்குது. பிரதாப் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க, சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரு, யோகி பாபு, நம்ம ஜெய் அண்ணன் நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு வந்து நிறைய பேர், கிங்ஸ்லி என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிரச்சனை என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் டேட் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து கரெக்டாக ஒரு ஹாலிடே மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லேயர் பார்க்குற ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போய் பார்க்குற ஆடியன்ஸுக்கு 100% இது பிடிக்காது. என்னடா அது அப்படின்றவாங்க. ஆனால் ஒரு காமன் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு ஜாலியாக ஒரு ஃபேமிலியோட போயிட்டு ஒரு 2.5 மணி நேரம் வந்து ஏதோ ஒரு கண்டென்ட், நல்ல கண்டென்ட், ஒரு ஜாலியாக மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புளியாம திருகாம ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து நிறைய விதத்துல பிடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரொம்ப சிம்பிளான பிளாட்டுங்க, ஆனால் அதை வந்து சூப்பரா டைரக்டர் பண்ணியிருக்காரு. பிரச்சனை மேக்கிங் அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கமர்ஷியலா, கொஞ்சம் சுந்தர்சி டைப்ல தான் வந்து உங்களுக்கு லைட்டிங்கு, ஷார்ட் டிவிஷனு எல்லாமே இருக்குது. ஆனா உள்ள சொல்லியிருக்கிற விஷயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க. குழந்தை மாறி போகுது ஒரு குடும்பத்துல. இந்த ஒரு குடும்பம் என்னன்னா, பொன் குழந்தை இருந்தாதான் வந்து சூப்பரா செழிப்போம் அப்படின்னு ஒரு குடும்பம் நினைக்குது. இன்னொரு குடும்பம் என்ன நினைக்குதுன்னா, ஆம்பளை குழந்தை இருந்தாதான் ஒரு குடும்பம் நிலைக்கும், இன்னும் வந்து வளம் பெறும் அப்படின்னு வந்து ஒரு குடும்பம் நினைக்குது. இதுல குழந்தை மாதிரி போனா என்ன நடக்குது? இவ்வளவுதாங்க கதை. சிம்பிள் கதைங்க. ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. டைரக்டருக்கு எங்க பாராட்டு தெரிவிக்கணும் அப்படின்னா, யோகி பாபனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ரோல். எந்த அளவுக்கு ஜெய்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகி பாபனுக்கு ரோல் கொடுத்து அவரை வந்து அவரோட எமோஷனல் சைடை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. சில படங்கள்ல தான் அதை பண்ணுவாங்க, மண்டேலா அந்த மாதிரி படங்கள் வந்து பாத்தீங்கன்னா மனோநேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாரு. அந்த மாதிரி இதுல வந்து அவரோட எமோஷனல் சைடை வந்து டைரக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுது அப்படிங்கிறது இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். உண்மையாலுமே எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லைங்க. சரி, படம் பார்ப்போம், வெள்ளிக்கிழமையாச்சு படத்தை பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து இதுவும் 2K லவ் ஸ்டோரியும் பார்த்தேன். நேற்று போய் உட்காந்து அப்படியே பேக் டு பேக், நமக்கு என்ன வேலை அதுதானே வேலை, போய் பார்த்தேன். பார்க்குறப்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஓ டீசெண்டா இருக்கேடா, நல்லா இருக்கேடா அப்படின்ட்டு தான் இருந்தது. என்ன மேக்கிங் மட்டும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி, இன்னும் கொஞ்சம் மேக்கிங்கை விட என்னன்னா அந்த ரிலீஸ் டேட் இது பண்ணி ப்ரொமோஷனை மட்டும் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நல்லபடியாகவே போய் சேர்ந்துருக்கும். சின்ன சின்ன ட்விஸ்ட்டு, ஜோக்கு, நம்ம ராஜேந்திரன் மொட்டராஜேந்திரன் கூப்பிடுவோம், பட் ராஜேந்திரன் அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த உடுமலை சுற்றி தான் நிறைய ஷூட்டிங் எடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஃபன் பண்ணியிருக்காங்க ஜாலியா. இப்போ குழந்தைய கடத்த போனா டப்புன்னு எடுத்துட்டு வந்துருவாங்க. நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு தானே எடுக்கணும் அப்படின்ட்டு குழந்தை கொண்டு போய் திருப்பி கொடுத்து கடத்த ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஜோக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எழுதியிருக்காங்க. அதான் சொல்றேன், ஒரு நார்மல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்குங்க. நீங்க போய் உட்காந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயிண்டடா வெளியில வர மாட்டீங்க. இப்போ உங்க அம்மாவையோ உங்க அப்பாவையோ அவங்களெல்லாம் கூட்டு போய் அந்த ஒரு கேங்கோட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த படம் பிடிக்குங்க. நிறைய இடத்துல வந்து அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும், எமோட்டாய் சிரிக்க முடியும். அந்த விஷயத்த வந்து இந்த படம் வந்து பண்ணியிருக்கு. நான் ஓரளவுக்கு வந்து உண்மையா சொல்ல போனா சரி, ஏதோ போர் அடிக்குமோ அப்படியே அந்த மூட்ல தான் வந்து போனேன். எனக்கு போர் அடிக்கவே இல்லை. ஹாப்பியா அந்த படத்தை பாட்டு தான் வெளில வந்தேன் அப்படின்னு வந்து நான் சொல்ல முடியும். அதுக்குன்னு பயங்கரமா இருக்கா அப்படின்னு இல்லை, மோசமா இருக்கா அப்படின்னு இல்லை. ஒரு டீசென்டான கமர்ஷியல் என்டர்டெய்னர் வந்து பாத்தீங்கன்னா இயக்குனர் வந்து நமக்கு தந்திருக்காரு. வாழ்த்துக்கள். ஜெய்யன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல எஃபர்ட்டை போட்டு நிறைய வேலைகள் வந்து பண்ணி நடிச்சிருக்காங்க. அவரும் அதே தான். ஜெயெல்லாம் ரொம்ப அண்டர் ரேட்டட் ஒரு ஹீரோ. அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மீட்டியான ரோல். இப்போ வெப் சீரிஸ் எல்லாம் பண்ணியிருந்தாரு செம்மையா, அருண்ராஜா காமராஜ் டைரக்ஷன்ல செம்மையா ஒன்று பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரி அவருக்கு ஒரு மீட்டியான ரோல்ஸ் வரும்போது செம்மையா ஒன்று பண்ணுவார் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிளீனான என்டர்டெய்னருங்க. பயங்கரம்னு சொல்ல முடியாது, ஆனா நீங்க போய் பாக்குறப்போ உங்க டிக்கெட் காசுக்கு மோசம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஜாலியா அந்த ஜோக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கமர்ஷியலா நான் சொல்றேன், நீங்க நினைக்கிற அந்த லேயர் அப்படி அது இல்லை. பட் ஜென்ரலா பாத்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகி உங்களுக்கு சிரிப்பு வர்றதுக்கான ஒரு வேலையை வந்து இந்த படம் பாக்குது. ஸோ வாழ்த்துக்கள் மொத்த குழுவுக்கும். ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா வந்து தாராளமா பேபி அண்ட் பேபியை போய் பாருங்க. நிச்சயமா உங்க காசுக்கு ஒர்த்தான ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து சந்தேகமே இல்லை. மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். பை த வே, இது வந்து என்னோட பிராண்ட் ரோர் சவுத்து. இதுல ஹூடிஸ், ஷார்ட்ஸ், ட்ராக் பேண்ட் எல்லாமே வந்து பண்றோம். லேட்டஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பேண்ட் பண்ணியிருக்கோம். 599 ரூபாய்க்கு விற்கிறோம். பட் உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு என்ன குவாலிட்டி இருக்கோ அந்த குவாலிட்டிக்கு வந்து உங்களுக்கு தரோம். வாங்கணும்னு தோணுச்சா வாங்குங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பெரிய சப்போர்ட்டா எங்களுக்கு இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.